ஹாய் ஹலோ வணக்கம். பேக் டு வணிகப்புரி 360. நலமா சாப்பிட்டீங்களா எல்லோரும்? இன்றைக்கி ஒரு குட்டி கதையோடு நம்மளுடைய வீடியோஸை ஆரம்பிக்க போகிறோம். இந்த குட்டி கதை என்னென்னா, தந்திர நரி. அந்த கதையை தான் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ணணும்னா, ஒரு அடர்ந்த காடு வர, அழகான காடு வர, அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டில் பார்த்தோன்னா நிறைய விலங்குகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த விலங்குகள் பார்த்திங்கன்னா கொடூரமான விலங்குகளும் இருக்குது, சாப்பிட்டான மெதுவான விலங்குகளும் இருக்குது. அதில் பார்த்தோன்னா சிங்கம் தான் அந்த காட்டுக்கே ராஜா. சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்ருக்கு. அந்த சிங்கமானது ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை அடித்து திங்கும். அதுதான் அந்த காட்டினுடைய அந்த ராஜாவுக்கு அந்த விலங்குகள் கொடுக்குற மரியாதை. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு விலங்கு அடித்து சாப்பிட்டுட்டே வந்துகிட்டே இருந்தது. அப்போ என்ன பண்ணிச்சு, இப்படியே போயிட்டு இருந்த நாட்கள் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் நரியை நாளைக்கு நரியை அடித்து சாப்பிடணும். அதனால் நரிக்கிட்ட எல்லாம் சொல்லிடுச்சு, நான் விலங்கு, நாளைக்கு நீ தான் சிங்கத்துக்கு உணவாக நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நரி என்ன பண்ணிச்சு, நைட்டெலாம் தூங்காமல் ஒரு யோசனை பண்ணி காலையில் விடிஞ்ச உடனே வேகமாக ஓடி போய், சிங்கராஜாவே, நீங்கள் தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களை மாதிரியே ஒருத்தவன் நான் தான் காட்டுக்கு ராஜா, ஏன்னா எனக்கு தான் இந்த ஒவ்வொரு விலங்கும் எனக்கு உணவாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறான் ராஜாவே, நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி சொல்லுது. உடனே சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு, கர்வம் வந்துருச்சு. என்னை விட இந்த காட்டில் யாரா இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவனை நான் பார்க்காம விடக்கூடாது, அவனை பார்த்து அவனை நான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்படி வந்துட்டு இருக்கும்போது நரியானது அந்த சிங்கத்தை அழைச்சிட்டு வருது. ரொம்ப தூரமாக வந்த பிறகு ஒரு கிணறு ஒன்று வருது. அந்த கிணத்துல கீழே தண்ணி கிடக்குது. கீழே தண்ணி கிடக்கும்போது அந்த தண்ணி அந்த கிணத்துல காமிக்குது. சிங்கம் கேட்குது நரிக்கிட்ட, நெறிய எங்கே அவன் அப்படின்னு கேட்குது. உடனே நரி ராஜா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருங்கள், அந்த கிணத்துல தான் இருக்கிறான், நீ வேணால் எட்டி பாருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த சிங்கமும் அந்த கிணத்தை எட்டி பார்க்கும்போது பார்த்தோன்னா நம்மளுடைய நிழல் அந்த தண்ணீரில் தெரியுதா? அப்போ பார்க்கும்போது அந்த தெரியும்போது உடனே அந்த சிங்கராஜா சொல்கிறான், ஆமாம் என்ன மாதிரியே ஒருத்தவன் இருக்கிறான் உள்ளக்க, அவன் தான் மிரட்டுறான் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு, அவனை நான் இன்றைக்கி பாரு என்ன செய்கிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அப்படியே பாஞ்சு அந்த சிங்கமானது உயிரை விட்டுருது. இதில் தந்திர நரி அன்னைக்கு தப்பிச்சு போயிடுது. சரிங்களா? இதுதான் கதை. இந்த கதையில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த தந்திர நரி எப்படி தந்திரத்தை கற்றுக்குச்சு என்றதை கமெண்டில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். மறந்துட வேணாம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுக்கு தினமும் ஒரு கதை கொண்டிருக்கும். ஓகே, பாய். ரொம்ப அழுகையாக வருது.